கண்டராதித்த தேவர் சிம்மாசனத்திலேருந்து பெயரளவில் அரசு புரிந்த போதிலும் உண்மையில் அவருடைய இளைய சகோதரனாகிய அரிஞ்சயன்தான் ராஜ்ய விவகாரங்களை பார்த்துட்டு இருந்தார். ராஜதித்தனுக்கு துணையாக அரிஞ்சயன் திருநாவலூர் முதலிய இடங்களில் படைகளோடு போய் தங்கியிருந்தார். ராஷ்டிரகூடர்களுடன் சேர்ந்த பெரும் தோல்வியை விரைவிலேயே சரி பண்ணிட்டார். அதை வெற்றியாக மாற்றிட்டார். ராஷ்டிரகூட படையெடுப்பை தென்பெண்ணைக்கு அப்பாலேயே தடுத்து நிறுத்திட்டார். எனவே ராஜகேசரி கண்டராதித்த சோழர் தம்பி அரிஞ்சயனுக்கு யுவராஜ பட்டம் கட்டி அவனே தமக்கு பின் சோழ சிம்மாசனத்துக்கு உரியவன் என்றும் நாடறிய சொல்லிட்டார். இவ்விதம் கண்டராதித்தர் முடிவு செய்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. இவருடைய மூத்த மனைவி இவர் பட்டத்துக்கு வரத்துக்கு முன்னே காலமாகிவிட்டாள். பிறகு வெகு காலம் கண்டராதித்தர் மனம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனாக்க என்னுடைய தம்பி அரிஞ்சயனுக்கோ அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த புதல்வன் இருந்தான். பாட்னாருடைய பராந்தகன் என்னும் பெயரையும் மக்கள் அளித்த சுந்தரச்சோழனும் காரண பெயரையும் சூட்டிகிட்டு இருந்தான். எனவே தனக்கு பிறகு சகோதரன் அரிஞ்சயனும் அரிஞ்சயனுக்கு பிறகு அவனுடைய புதல்வன் சுந்தரச்சோழனும் பட்டத்துக்கு வர வேண்டும்னு கண்டராதித்தர் திருவுள்ளம் கொண்டார். இந்த ஏற்பாட்டிற்கு சாமந்த கணத்தினர், தண்டநாயக்கர்கள், பொதுஜன பிரதிநிதிகள் எல்லோருடைய சம்மதி ஒரு மனதாக பெற்று பகிரங்கமாக உலகறிய தெரிவிச்சிட்டார். இந்த ஏற்பாடுகளாக நடந்து முடிந்த பிறகு கண்டராதித்தருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய சம்பவம் நடந்துச்சு. மழவரையன் என்னும் சிற்றரசன் திருமகளை அவர் சந்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. அந்த மங்கையர் திலகத்தினுடைய அழகும் அடக்கமும் சீலமும் சிவபக்தியும் அவர் உள்ளத்தை கவர்ந்துச்சு. முதிர்ந்த பிராயத்தில் அந்த பெண்மணியை மணந்துக்கிட்டார். இந்த திருமணத்தின் விளைவாக உரிய காலத்தில் ஒரு குழந்தையும் உதித்தது. அதற்கு மதுராந்தகன் என்ற பெயரிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தார்கள். ஆனால் அரசர் அரசி இருவருமே ராஜ்யம் சம்பந்தமாக முன்னம் செய்திருந்த ஏற்பாட்டை மாற்ற விரும்பவில்லை. தம்பதிகள் இருவருமே சிவபக்தியிலும் விரக்தி மார்க்கத்திலும் ஈடுபட்டவர்களால் தங்கள் அருமை புதல்வனை அந்த மார்க்கத்திலேயே வளர்க்க விரும்பினார்கள். கேவலம் இந்த உலகத்து சாம்ராஜ்யத்தை காட்டிலும் சிவலோக சாம்ராஜ்யம் எவ்வளவோ மேலானது அப்படின்னு நம்பினதுனால அந்த சிவலோக சாம்ராஜ்யத்துக்கு உரியவனாக மதுராந்தகனை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். ஆகையால் கண்டராதித்தர் தனக்கு பிறகு தம் சகோதரன் அரிஞ்சயனும் அவனுடைய சந்ததிகளுமே சோழ சாம்ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று தமது விருப்பத்தை பகிரங்கப்படுத்தி நிலைநாட்டினார். எனவே ராஜத்தியன் கண்டராதித்தர் என்னும் இரு உரிமையாளர் வம்சத்தை தாண்டி அரிஞ்சயன் வம்சத்தாருக்கு இந்த சோழ சிம்மாசனம் உரிமையாச்சு. கண்டராதித்தருக்கு பிறகு அதிக காலம் பரகேசரி அரிஞ்சயன் ஜீவிய வந்தனாக இருக்கவில்லை. ஒரு வருஷத்திலேயே தமையனாரை பின்தொடர்ந்து தம்பியும் கைலாச பதவிக்கு சென்று விட்டான். பின்னர் இளவரசர் சுந்தர சோழருக்கு நாட்டாரும் சிற்றரசர்களும் பிற அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து முடிசூட்டி மகிழ்ந்தார்கள். ராஜகேசரி சுந்தர சோழரும் அதிர்ஷ்டவசத்தால் தமக்கு கிடைத்த மகத்தான பதவியை திறம்பட சிறப்பாக வகித்தார். ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் பல வீரப்போர்கள் புரிந்து பாண்டிய நாட்டையும் தொண்டை மண்டலத்தையும் மீண்டும் வென்றார். ராஷ்டிரகூட படைகளை தென்பெண்ணை கரையிலிருந்து விரட்டி அடித்தார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்களான ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மரும் தந்தையை விஞ்சக்கூடிய இணையற்ற வீரர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் தந்தைக்கு பரிபூர்ண உதவி செய்தார்கள். அவர்கள் சிறு வயது பிராயத்திலேயே போருக்கு சென்று முன்னிலையில் நின்று போர் புரிந்தார்கள். அவர்கள் சென்ற போர் முனைகளெல்லாம் விஜயலட்சுமி சோழர்களின் பக்கமே நிலை நின்று வந்தாள்.